சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இன்று காலை ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. இதையடுத்து எம்பாமிங் செய்யப்பட்ட பின் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் தற்போது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் வினேஷ் சரவணன் வழங்க கேட்கலாம். வினேஷ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உடலை அவரது அலுவலகத்தில் அடக்கம் செய்ய அனுமதி கோரி அவரின் மனைவி பொற்குடி தொடர்ந்த வழக்கு நாளை காலை 9 மணிக்கு தான் நீதிபதி அனிதா சுமந்த் விசாரிப்பார் என தகவல் வெளியான நிலையில் தற்பொழுது அவரது உடலானது ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு நீண்ட விவாதத்திற்கு பின்பாக தற்பொழுது அவரது உறவினருடன் உடலானது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. வீரவணக்கம் கோஷத்துடன் அவரது உடலை அவரது உறவினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அந்த இறுதி ஊர்வல வாகனத்தில் ஏற்றி வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் உடல் அடக்கம் தொடர்பான வழக்கில் சம்பந்தப்பட்ட வழக்குகளை விசாரிக்கக்கூடிய ரோஸ்டர் நீதிபதி விசாரிக்க வேண்டும் என்று பொறுப்பு தளபதி நீதிபதி தெரிவித்திருந்தார். அதே போல அவருடைய உடலை பெரம்பூரில் இருக்கக்கூடிய அவரது கட்சி அலுவலகத்தில் தான் நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் என நீண்ட நேரமாக அவரது ஆதரவாளர்கள் கோஷங்கள் எழுப்பியிருந்த நிலையில், ஆனால் அந்த வழக்கை நீதிபதி முன்பாக நாளை காலை காணொலி வாயிலாக விசாரணை நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஒரு வழியாக அவரது உடலானது தற்பொழுது உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டு அவருடைய அயனாவரத்தில் இருக்கக்கூடிய தற்போதைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய சாலையில் இந்த உடலானது கொண்டு செல்லப்பட ஏற்பாடுகளை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்று நள்ளிரவு படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உடலானது இன்று காலையில் தான் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு எம்பாமிங் நடந்து முடிந்திருக்கிறது. மதியம் 2 மணி வரை தான் எம்பாமிங் நடந்து முடிந்திருந்தது. அதன் பிறகு அவரது உடலை வாங்க மாட்டோம் என அவருடைய ஆதரவாளர்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் நீண்ட நேரமாக சாலை முறையில் ஈடுபட்டிருந்தார்கள். காவல்துறையுடன் தள்ளுமல்லும் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தற்பொழுது அவருடைய உடலை பெரம்பூரில் இருக்கக்கூடிய அவரது கட்சி அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்ய வேண்டும் என அவருடைய ஆதரவாளர்கள் நீண்ட கோரிக்கை வைத்திருந்தார்கள். காவல்துறையினரும் இது குறித்து உடன் அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். ஆனால் அவருடைய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் மாநகராட்சிக்கு கடிதம் கொடுத்திருந்தார்கள். ஆம்ஸ்ட்ராங் தரப்பிலிருந்து அவருடைய உறவினர்களும் ஆதரவாளர்களும் மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் சென்றிருந்தார்கள். ஆனால் மாநகராட்சி தரப்பில் இது குறித்து நாங்கள் முடிவெடுக்க முடியாது, குடியிருப்பு பகுதிகள் அமைந்துள்ள இடத்தில் ஒருவரது உடலை நல்லடக்கம் செய்ய மாநகராட்சி அனுமதி வழங்க முடியாது என ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். அதன் பின்னர் தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளரிடம் முறையிட்டிருந்தார்கள். அதற்கு பிறகாக தான் தற்பொழுது நீதிமன்றத்திற்கு சென்று இது தொடர்பாக வழக்கை விசாரிக்க வேண்டும் என ஆம்ஸ்ட்ராங் தரப்பினுடைய ஆதரவாளர்களும் அதே போல பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நிர்வாகிகளும் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் அவருடைய அந்த வழக்கு விசாரணையானது நாளை காலை 9 மணி அளவில் மேற்கொள்ளப்படும் என கூறப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட ஒரு நாளாக கடந்தும் அவருடைய உடலானது தற்போது வரை உணவிடம் ஒப்படைக்கப்படவில்லை. தற்பொழுது ஒரு 5 நிமிடம் முன்பாக தான் பிரேத பரிசோதனை முடிந்து எம்பாமிங் முறை செய்யப்பட்ட பிறகுதான் அவருடைய உடலானது தற்பொழுது அந்த இறுதி ஊர்வல வாகனத்தில் ஏற்றப்பட்டு தற்பொழுது அவருடைய அயனாவரம் இல்லத்திற்கு கொண்டு செல்ல உடலானது தயாராகிறது. அவருடைய ஆதரவாளர்கள் நீண்ட வரிசையில் நின்று வீர வணக்கங்களை எழுப்பி ஜெய்பீம் என்ற கோஷங்களை எழுப்பி அவருக்கு வீர வணக்கம் செலுத்தி அவருடைய உடலை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் கொண்டு செல்ல தயாராகி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு நாள் கடந்து அவருடைய உடலானது தற்பொழுது உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அயனாவரம் இருக்கக்கூடிய இல்லத்தில் அவருடைய உடலானது குடும்பத்தினுடைய அஞ்சலிக்காகவும் உறவினருடைய அஞ்சலிக்காகவும் வைக்கப்பட்ட பின்னர் அதன் பிறகு பெரம்பூரில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளியில் கட்சியினுடைய நிர்வாகிகள் அதே போல பிற கட்சித் தலைவர்களுடைய நிர்வாகிகளின் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. அதே போல நீதிமன்றம் இந்த பெரம்பூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் அவருடைய உடலை நல்லடக்கம் செய்ய அனுமதி வழங்காவிட்டால் ஆவடியில் இருக்கக்கூடிய உறவினருடைய இடத்தில் நல்லடக்கம் செய்ய 2வது முறையாக அவர்கள் யோசித்திருக்கிறார்கள். ஆனால் நீதிமன்றம் நாளைய தினம் நல்ல தீர்ப்பை வழங்கும் என அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சி தலைமையிலிருந்து ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்போது அவருடைய உடலை வாங்க ஒப்புதல் தெரிவித்து தற்பொழுது அவருடைய உடலானது பிரேத பரிசோதனை முடிந்து எம்பாமிங் முறை முடிந்து தற்பொழுது வாகனம் மூலமாக ஏற்றப்பட்டு அயனாவரம் நோக்கி புறப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் உரிய பாதுகாப்பு வழங்கியிருக்கிறார்கள் என்றால் நேற்றைய தினமே ராஜீவ்காந்தி மருத்துவமனை முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தார்களுடைய ஆதரவாளர்கள். இதனால் போலீசாருக்கும் கட்சியின் நிர்வாகிகளுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருந்தது. நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகுதான் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றார்கள். அதன் பிறகு இன்று காலையில் சுமார் 7 மணி அளவில் கூட இங்கு சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தார்கள். வெவ்வேறு குழுக்களாக பிரிந்து தனித்தனியாக சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தார்கள். அதன் பின்னர் குண்டுகட்டாக போலீசார்களை கைது செய்து வாகனத்தில் அழைத்து சென்றிருந்தார்கள். அதன் பின்னர் ஒரு பேச்சுவார்த்தை முடிவு பெறாத நிலையில் தற்பொழுது
அவருடைய உடலானது பிரேத பரிசோதனை முடிந்து எம்பார்மிங் முறை செய்யப்பட்ட பிறகுதான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் அவருடைய உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் நீண்ட நேரமாக ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். தொடர்ச்சியாக அவருடைய உடலானது தற்பொழுது எம்பார்மிங் செய்து பிறகு 7 மணி நேரத்துக்கு பிறகு அவருடைய உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு தற்பொழுது வாகனத்தில் ஏற்றப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் பயணம் செய்துதான் அயனாவரம் கடந்து செல்ல வேண்டும். அயனாவரத்தில் அவருக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை போலீசார் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அயனாவரம் செல்லக்கூடிய சாலைகள் முழுமையாகவே போலீசாருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கடந்த ஒரு நாள் முழுமையாக அவருடைய ஆதரவாளர்கள் நீண்ட வரிசையில் நின்று வெவ்வேறு குழுக்களாக புரிந்து சாலை முறையில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவருடைய கோரிக்கைகளை தற்போது வரை அரசு ஏற்காத சூழ்நிலையில் எந்த விதமான கோஷங்களையும் எழுப்பக்கூடாது, அமைதியான முறையில் இந்த ஊர்வலத்தை மேற்கொள்ள வேண்டும் என ஏற்கனவே காவல்துறையினர் பல முறை அறிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் அவருடைய உடலானது தற்பொழுது வாகனத்தில் ஏற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அயனாவரம் செல்லக்கூடிய சாலை முழுமையாகவே காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம்.